திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு பணியிடங்களை நிரப்புவதில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அண்மையில் ஆவின் பணி நியமனத்தில் முறைகேடு, TNPSC பணி நியமனத்தில் முறைகேடு என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள், மின்வாரியத்தில் பணி நியமன முறைகேடு என்பது போன்ற பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியாக வெளியான நிலையில் தற்போது மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை திமுக தலைமையிலான அரசு முன்னெடுத்திருக்கிறது. இது தொடர்பான மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய சீர்திருத்தம் தொடர்பான கூடுதல் தகவலை நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபிநயா விவரம் என்ன? தேவப்பிரியன், பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு கழகங்கள், சட்டப்பூர்வமான வாரியங்கள் மற்றும் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அதிகார அமைப்புகளில் உள்ள பணியிடங்களுக்கான ஆட்சேர்க்கை பணிகள் இனி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது அது என்னென்ன கழகங்கள், எந்த நிறுவனங்களுடைய ஆட்சேர்ப்பு பணிகள் TNPSC மேற்கொள்ளும் என்பதில் தெளிவு கிடைக்காமல் இருந்தது. அதற்கு பிறகு சார்ந்த அதிகாரிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, பொதுத்துறை நிறுவனங்களாக மின்சார வாரியம், போக்குவரத்து கழகம், அதே போன்று வீட்டு வசதி வாரியம், ஆவின், இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் ஏற்கனவே நடைமுறையில் படி அந்தந்த அமைப்புகள் தான் அதில் இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த நடைமுறைகளை பின்பற்றி வருகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் பணிகளுக்கான அந்த தேர்வுகளை அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக மின்சார வாரியமே மேற்கொள்கிறது. அப்படியான நேரடியான அந்த கடைபிடிப்புகள் இல்லாமல் அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் முழுமையாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைப்பதற்கான சட்ட திருத்தம் தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பிறகு இது போன்ற அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் அனைத்துமே TNPSC மூலமாகத்தான் நிரப்பப்படும். தற்போதைக்கு TNPSC மூலமாக நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த வகையிலான தேர்வு, இருநிலை தேர்வுகளால் மூலமாக நிரப்பப்படுமா அல்லது நேரடியாக நடத்தப்படுமா என்பது குறித்த அந்த விளக்கங்களை இதற்கு பிறகு TNPSC அதற்கான கொள்கைகளை வகுத்து அறிவிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு தேவையாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இதற்கு முன்பு இருந்த காலகட்டத்தில் நேரடியாக அந்த பணி நியமனங்கள் நடக்கும்போது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மற்றொரு தரப்பு ஒரு கருத்தாக பார்க்கப்படுவது, TNPSC-யால் இவ்வளவு பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த போதுமான அளவு உட்கட்டமைப்புகள் இருக்கின்றனவா, பணியாளர்கள் இருக்கின்றனவா என்பது போன்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. இந்த இருவேறு கருத்துக்களுக்கு இடையே தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ராஜபூபதி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாடு அரசு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய பணியிடங்களை TNPSC நிரப்பும் என்று தெரிவித்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? வரவேற்க தகுந்ததா அல்லது இதில் வேற ஏதும் சிக்கல் ஏழும் என்று நினைக்கிறீர்களா? வணக்கம். இது வரவேற்க தகுந்ததுதான். ஏற்கனவே இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் வாரியங்கள் அவங்கவுங்க அந்த தேர்வு வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய முறைகேடுகள் வந்ததை நம்ம பாக்குறோம். அது ஆவினா இருக்கட்டும், அல்லது இது போக்குவரத்து துறையா இருக்கட்டும். அதுக்கப்புறம் TNEB-ல பாத்தீங்கன்னா பல வருடங்களாக தேர்வர்கள் மன உளைச்சலுக்கு ஆக்கிட்டு இருந்தாங்க. இந்த நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் தேர்வே வரல. அதே மாதிரிதான் ஏற்கனவே அரசு அறிவிச்சிருந்தாங்க. அந்த TRB-யும் பாத்தீங்க அப்படின்னா இனிமே இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி TRB-லயும் இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் நடந்தது பார்க்கிறோம். இந்த TRB பாலிடெக்னிக் தேர்வுலாம் ரொம்ப பல வருடங்களாக முறைகேடு, 3 தடவை முறைகேடுகள் நடந்தது. திரும்பவும் இப்ப நடந்த பின்னாடி முறைகேடுகள் நடந்தது. சரி, இது TNPSC ஒழுங்கா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி TNPSC ஓவர்லோட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. அவங்க நினைச்சாங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணலாம். நம்ம UPSC மாதிரியே நல்லா பண்ணலாம். அவங்களும் இந்த மாதிரி முறைகேடுகள், ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் குரூப் 4, குரூப் 1 போன்ற தேர்வுகள்லாம் நிறைய முறைகேடுகள் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வாரியங்கள் இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் தேர்வுகளுக்கு ஒரு சின்ன திருத்தம். TRB-யோட பணிகளை TNPSC மேற்கொள்ளாது. தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவில் அரசு வாரியங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்வு வாரியங்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. எனவே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் இதோட இணைக்கப்படல. MSRB, TRB இவையெல்லாம் தற்போதைக்கு இணைக்கப்படவில்லை. ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களாக வாரியங்களாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டு, இந்த மாதிரியான வாரியங்களுடைய பணியிடங்களை தான் நிரப்பும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் தற்போதைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவின் மூலமாக பொதுத்துறை நிறுவன வாரியங்கள் அதில் மட்டும்தான் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது தேர்வர்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நற்செய்தி. நிறைய தேர்வுகள் நீங்க சொன்ன மாதிரி எல்லா வாரியங்களுடைய தேர்வு. ஸோ இதை TNPSC ஒரு ஆனுவல் பிளானர் மாதிரி போட்டு ஒரு சிஸ்டமா நீங்க சொன்ன மாதிரி அந்த
எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே மாத்திட்டு இருக்காங்க. ஒரு தேர்வு, அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனா இல்ல 2 ஸ்டேஜா 3 ஸ்டேஜா, அப்ப நிறைய இதுக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாம் தேவையில்லை அப்படின்றது நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த இன்டர்வியூ அப்படிங்கறதுலதான் நிறைய முறைகேடுகள் நடக்கிறதாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே எடுத்துட்டு அந்த மாதிரி பண்றாங்க. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்லே பாத்தீங்கன்னா CND இல்ல அப்படிங்கிறதுனால. அதனால இது வந்து தேர்வர்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே தேர்வர்கள் வரவேற்பார்கள். அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அண்டர் அந்த TNPSC பேனர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரே மாதிரி சிலபஸும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். எல்லாமே நம்ம காமன் எல்லாமே நோக்கி போயிட்டு இருக்கோம். சிங்கிள் டெஸ்ட் ஃபார் இந்தியா எப்படிதான் போயிட்டு இருக்கோம். அது மாதிரி தேர்வுகள் தனித்தனியா அப்ளை பண்ண தேவையில்லை. போய் TNPSC இது TNEBக்கு தனியா அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி ஆவினுக்கு தனியா அப்ளை பண்ணணும் தேவையில்லை. அதனால இது வந்து தேர்வர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். இதை TNPSC வந்து முறையாக நடத்தினாங்க அப்படின்னா TNPSC மேல இன்னும் வந்து ஒரு மாணவர்கள் தேர்வர்கள் பற்றின ஒரு நன்மதிப்பு இருக்கு. வரவேற்க தகுந்த ஒரு முடிவுதான் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராஜபூபதி. அடுத்ததாக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் நட்ராஜ் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த சட்ட மசோதாவில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. TNPSC மூலமாக இந்த பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படும் போது கிராமப்புறங்களிலிருந்தும் ஒதுக்குப்புறங்களிலிருந்தும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லா துறைகளிலையும் நிபுணத்துவம் கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா? அதாவது இந்த முடிவு மிகவும் வரவேற்கத்தக்க முடிவு. எதுக்காக சொல்றேன்னா, இப்ப TNPSC பொறுத்தளவு அவங்க ஒரு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, எப்பப்போ எக்ஸாம் சொல்லி சொல்லிடுவாங்க. பட் நீங்க சொல்லக்கூடிய EBO டிரான்ஸ்போர்ட்டோ அவங்க எப்போ எக்ஸாம் நடத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இது வரைக்கும். நீங்க டான்ஜெட் வெப்சைட் போனா மட்டும்தான் அதெல்லாம் தெரியும் இதுக்கு முன்னாடி. பட் இப்போ ஒரே குடையின் கீழ் அனைத்து தேர்வுகளும் அப்படிங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பட் இதுல ரொம்ப முக்கியமா சாத்தியமா நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது மிகவும் ஒரு சரியான கேள்வி. கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது TNPSC கையில தான் இருக்கு. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா நிறைய நம்ம லாக்டவுன் அந்த மாதிரி விஷயங்களை சந்திச்சிருக்கோம். இந்த லாக்டவுன்ல கூட UPSC தேர்வாணையமா இருக்கட்டும், SSC தேர்வாணையமா இருக்கட்டும், பேங்கிங் சர்வீஸ் போர்டா இருக்கட்டும், அவங்க எக்ஸாம்ஸ் அவங்க ஒழுங்கா கண்டக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. எந்த சூழ்நிலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா UPSCயோ SSCயோ பேங்கிங் சர்வீஸ் அதாவது IBPSஓ அவங்க எக்ஸாமை போஸ்ட்பான் பண்ணல. அப்படியே போஸ்ட்பான் பண்ணாலும் 1 வீக்ல நடத்திட்டாங்க. நீங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பட் இந்த ஒன்லி TNPSC மட்டும்தான் அவங்க சொன்ன எக்ஸாமை நடத்தல. ஸோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு 40 எக்ஸாம 42 எக்ஸாம ஆனுவல் பேனர்ல வச்சிருக்கக்கூடிய TNPSC லாஸ்ட் 2 இயர்ஸா அதுல வெறும் 4-5 எக்ஸாம் மட்டும் தான் நடத்திருக்கிறாங்க. மிச்சம் 38 எக்ஸாம் அவங்களால நடத்த முடியல. அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம தேர்வுகள் நடத்துறதுக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ TNPSCலயுமே முறைகேடுகள் நடக்காமல் இல்லை. மிக சமீபத்தில் கூட குரூப் 4 முறைகேடு என்ற விஷயங்கள் எல்லாம் முன்வந்தன. எனவே முழுமையாக முறைகேடுகள் இருக்காது என்பதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா? அதற்கு TNPSC தற்போதைக்கு சில நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட அதை முறையாக கையாள முடியும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, முறைகேடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களால கம்ப்ளீட்டா எக்ஸாம் நடத்துவாங்களே அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா லாஸ்ட் 42 எக்ஸாம்ல போன வருஷம் வெறும் 5 எக்ஸாம் நடத்திருக்காங்க அவங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஏன்னா அதுக்குண்டான ஒர்க் ஃபோர்ஸ் அவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது அவங்க தான் வந்து ஓப்பனா வந்து சொல்லணும். நடத்துறது நல்ல விஷயம் தான். இன்னொரு விஷயம், முறைகேடுகள் சொல்லும் பொழுது இப்போ நீங்க சொல்ல முறைகேடு குரூப் 4 முறைகேடு அதை CBIக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உயர்நீதிமன்றம் ரூல் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நம்பிக்கை வரணும் அப்படின்னா அது உடனடியாக விசாரிச்சு அதுக்கு உண்டான தண்டனையை கொடுத்தாதான் மக்கள் மத்தியில் நம்பிக்கை வரும். ஏன்னா ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி TNPSC மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு முறைகேடுகள் அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ இப்போ மற்ற எக்ஸாம்ஸையும் அது கூட சேர்க்கும் பொழுது நம்பிக்கை வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு தேர்வு, அதாவது இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்புறம் EB இவங்கெல்லாம் வந்து நம்ம TNPSC கூட சேர்க்கறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. அப்போதான் அதுல என்ன எக்ஸாம்ஸ் நடக்குது, இது வரைக்கும் அதுல என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்குன்னு கிராமப்புற மாணவங்களுக்கு தெரியவே தெரியாது. பர்டிகுலர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் EB அப்ளை பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஓப்பனாக தெரிகிற மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. பட் அது சரியான கரெக்டான ஒரு வழியில நல்ல ஒரு முறையில் நடத்தினாங்க அப்படின்னா தேர்வர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நட்ராஜ் சுப்பிரமணியம். தேவப்பிரியன், இப்போ 2 போட்டித் தேர்வு பயிற்சியாளர்களுமே சொன்ன விஷயங்களின் அடிப்படையிலும் இதற்கு முன்பாக தேர்வர்கள் அதிகாரிகளிடமிருந்து நாம் பெற்ற தகவல்களின் அடிப்படையிலும் பார்க்கும் பொழுது இதன் மூலமாக ஒரு வெளிப்படைத்தன்மை உருவாகும். தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மின்சார வாரியமோ அல்லது போக்குவரத்து கழகமோ என்னென்ன பணியிடங்களை நிரப்புகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. இடைத்தரகர்களுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கிறது. இது TNPSC என்ற ஒரு குடை கீழ் கொண்டு வரும்போது அப்படி விஷயங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொல்கிறார்கள். எப்படி நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபிநயா.
நீட் முதுநிலை மருத்துவ படிப்பு